நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த பிரச்சாரம் செய்கிற சிலரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் மட்டும்தான் சுவர்க்கத்தை நம்பியவன், என்னுடைய நிலைப்பாடு மட்டும்தான் சுவர்க்கம், மற்றவனை நான் நரகம் என்று தெரிஞ்சுக்கும் நரகத்துக்கு பின்னால போறான்னு. இது பிழையான ஒரு சிந்தனை. எல்லோருக்கும் நரகத்தின் மீது பயம் இருக்கிறது, சுவர்க்கத்தின் மீது ஆசை இருக்கிறது. எல்லாரும் அமல் செய்ய வருவது சுவர்க்கத்துக்கு போவதற்காகவே தவிர நரகத்துக்கு போறதுக்கு இல்லை. அப்ப இதனுடைய அர்த்தம் பிதஅத்துகளை செய்யுங்கள் என்று சொல்வதும் அல்ல. அதாவது எந்த ஆதாரமும் இல்லாமல் மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை கொண்டு வருவது பிதஅத்தாகும். அதுல நோக்கம் நல்லதாக இருந்தாலும் வழிகேடுதான். ஆனால் இஜ்திஹாதுக்குரிய விஷயங்களில் பேசுகிற போது மிக நிதானம் நமக்கு தேவை. அவருடைய பார்வையில் அவருக்கு 2 கூலி, என்னுடைய பார்வையில் எனக்கு 2 கூலி. ஆனால் நான் எப்படி பார்க்க வேண்டும்? அவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும். அவரும் இவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும். பிரச்சனையே இல்லை. அடுத்தது 2 பேருக்கும் கூலி கிடைக்கிற ஒரு தலைப்பில் பெரிய விவாதங்கள் நடத்துவதற்கும், இந்த சமுதாயம் வட்டியிலும் சூதாட்டத்திலும் விபச்சாரத்திலும் இன்னும் பிற அனாச்சாரங்களிலும் பெரும்பாவங்களிலும் நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய காரியங்களிலும் ஈடுபடுவது போல இந்த தலைப்பை எடுத்து இதிலே விவாதம் நடத்துவதும் இதிலே பேசுவதும் என்பது உண்மையிலேயே ஒரு வகையான அறியாமையின் வெளிப்பாடுதான். இதை நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் 2 கூலி இருக்குன்னு சொன்னால், பெரும்பாலும் உலமாக்கள் இஜ்திஹாதுடைய விஷயத்தில் தங்களுடைய கருத்தை மற்றவர்களுக்கு திணிப்பதை தடுக்கிறார்கள்.